ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்என் டைனமிக் வைப். ரொம்ப நாள் கழித்து நான் வந்து வீடியோ போடுறேன், அதுக்கு மன்னிச்சிருங்க. ஏன்னா எக்ஸாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் படிப்பு கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அதனால தான் வந்து கொஞ்சம் தொடர்ந்து வீடியோ போட முடியல. நான் வீடியோ ஃபேஸ் ரிவீல் பண்ணி இந்த மாதிரி வீடியோ போட்டு 1 வருஷம் ஆகுது, அதனால என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மெயினாக வந்து எதுக்காக இப்போ நம்ம வீடியோ போடுறோன்னா, நாங்கள் வந்து அமேசான்லேருந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரு பொம்மை டாய் வந்து வாங்கியிருந்தோம். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, அதில் வந்து நாங்கள் அதில் கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வச்சு அதில் வந்து அந்த தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அந்த கிளிட்டர்லாம் ஊற்றி அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் பண்ணோம். அது சொன்ன மாதிரி பண்ணோன்னு ஒரு 12 hours வெயிட் பண்ண சொன்னாங்க. ஒரு 12 hours வெயிட் பண்ண சொன்னோன்னே நானும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அது வளரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தோன்னு தான் தெரிஞ்சுது அதில் தண்ணி கம்மியாக இருந்திருக்குங்க. அப்புறம் வந்து அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றுனதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ க்ரோ ஆகிருக்கு பாருங்கள். இது பேர் வந்து மேஜிக் ஃபன்னி ட்ரீ. இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், மேஜிக் ஃபன்னி ட்ரீ இது பேர். இது வந்து ஆட்டாமல் அப்படியே ஒரே இடத்துல வச்சுருக்கணும். இது நம்ம ஆட்டோன்னா வந்து அப்படியே உளுந்துரும். அதுக்கப்புறம் வந்து இது இருக்குல்லங்க, இது வந்து முதல்ல வந்து நீங்கள் இதை பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம பிரிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு இந்த ட்ரீ தனியாக, அதுக்கப்புறம் இந்த அட்டை வந்து இது அட்டை தான். இது வளர்ந்துருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் உப்பி இருக்க மாதிரி தெரியும். நார்மலாக அட்டை தான், கொஞ்சம் இப்படி லைட்டாக வந்து இதாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும். இதை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இவ்வளோ பெருசு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து இது நாங்கள் வந்து இப்படி செட் பண்ணியிருந்தோம். இப்படி செட் பண்ணி இருக்கனால உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. இது வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்படி தனித்தனியாக கொடுத்து இப்படி வந்து விற்றுட்ருப்பாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி பவுலில் வந்து இந்த மாதிரி தண்ணி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா வந்து இதில் வந்து இந்த கிளாஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து போட மறந்துடாங்க. இந்த கிளாஸு, அந்த கிளாஸ் வந்து மெல்ட் ஆகிருக்கும். நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அவங்களே வந்து தண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த தண்ணி வந்து நீங்கள் ஊற்றணுன்னா அது வந்து பத்தாது. ஏன்னா வந்து அது க்ரோ ஆகும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஏன்னா அந்த தண்ணி வந்து அதை அப்சர்வ் பண்ணி ஒரு மாதிரி உறிஞ்சி அது வந்து க்ரோ ஆகும். அப்சர்வ் பண்ணி அது உறிஞ்சி க்ரோ ஆகிறதுனால அதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி தேவைப்படும் இல்லையா? அதனால நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க அக்வா கார்டில் வந்து தண்ணி பிடிச்சி நீங்கள் இப்படி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 12 hours வெயிட் பண்ணணும். 12 hours வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வளர்ந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரில, மேபி இது வளரலாம் இன்னும் கொஞ்சம், எனக்கு தெரில. நான் 12 hours வெயிட் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி வளர்ந்துருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு தடவை நான் வந்து 12 hours வந்து நான் வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு வளரல. ஏன்னா நான் வந்து காரணம் வந்து அவங்க கொடுத்த தண்ணியை வந்து நான் ஊற்றிட்டேன். அவங்க கொடுத்த தண்ணி ஊற்றினாலும் வளரும். ஆனால் அவங்க கம்மியாக தண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்னும் ஒரு 3 பேக்கெட் தான் கொடுத்துருந்தாங்க நினைக்கிறேன். 3 இங்கே காட்டுற மாதிரி 3 பேக்கெட் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த 3 பேக்கெட் ஊற்றுனேன், பத்தவே இல்லை சுத்தமாக. ஆனால் வந்து நான் அக்வா கார்டு தண்ணி இருக்கும்ல, அதை எடுத்து நான் வந்து இப்படி கொஞ்சோண்டு ஊற்றணும். ரொம்ப அதிகமாக ஊற்றிடுறாங்க, கொஞ்சோண்டு ஊற்றணும். அப்படி கொஞ்சோண்டு ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு 12 hours இந்த மாதிரி க்ரோ ஆயிரும். இந்த மாதிரி க்ரோ ஆனதுக்கப்புறம் இது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அது கூடயும் இந்த மாதிரி ஸ்டாரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது வைக்கிறதுக்கு வந்து அந்த டிசைனிங்லாம் பண்ணுறதுக்கு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளிட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது பேக்கெட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிக்சரில் காட்டின மாதிரி இந்த ஸ்டார் பிரைட் ஆகிறதெல்லாம் அதெல்லாம் கிராஃபிக்ஸு சும்மா பண்ணியிருக்காங்க, நீங்கள் யாரும் நம்பிடுறீங்க. அப்புறம் வந்து இதை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோதாங்க. இதை வந்து இவ்வளோதான் நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இதே மாதிரி வளரும். வளர்றது மட்டும்தான். இது வளர்ந்து இந்த மாதிரி அந்த தர்மாக்கோல் வச்ச மாதிரி வளரும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் வாங்க, வேணான்னா நீங்கள் வாங்க வேணாம். எனக்கு இது வந்து பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் வந்து இதை வாங்கிட்டேன். உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதை பற்றி சொல்கிறக்கு அவ்வளோதான். இது ஷார்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து 7 PM நான் போடுவேன். 7 PM, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். ஷார்ட்ஸ் வந்து நான் 7 PM போடுவேன். இந்த வீடியோ நீங்கள் வந்து ஒரு 7K போட்டுடுறேன். இந்த வீடியோ நான் 7K போட்டுடுறேன். ஷார்ட்ஸும் நான் 7K போட்டுடுறேன். நீங்கள் ரெண்டத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஷார்ட்ஸு வந்து நான் வந்து கொஞ்சம் ரெகுலராக போட ட்ரை பண்ணுவேன். ரெகுலராக அது வந்து வந்துடும். ஆனால் வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக. ஆனால் கொஞ்சம் அப்படி லேட் ஆகும். அது மட்டும் மன்னிச்சிருங்க. ஏன்னா அது எதுவும் பண்ண முடியாது.
1 இயராக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு காரணம் வந்து எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நிறையா படிப்பு இருந்துச்சு. அதனால தான் வந்து நான் வந்து போடல. எக்ஸாமாக வீடியோவான்னு பார்த்தா நம்மளுக்கு படிப்பு தாங்க. அதனால் நாங்கள் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் நிறுத்திட்டு நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வீடியோ போடுறேன். கரெக்டாக வந்து நேரம் பார்த்து ஒரு கண்டென்ட் வந்து சிக்கிடுச்சு, அதான் நான் இது எடுத்து போட்டேன். அப்புறம் வந்து என்னென்னா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மோர் வீடியோஸ்க்கு வந்து கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. கொஞ்சம் ஃப்யூச்சரில் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.